தேசிகன் ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல சங்கல்ப சூரியோதயத்துல எடுக்கிறார். ரிஷகிரிநாத சார்வபௌம தைதே மைதே மகதீம் பவுகநிதே நிதேகி பவமூலஹராம் லஹரின்னு ரொம்ப உயர்ந்த மலை. சிலப்பதிகாரத்தில் புறநானூற்றில் சொல்லப்பட்ட ஒரு மலை. அந்த பெருமாளை தான் பண்ணிக்க முடியும். தப்பே இல்லாத ஒருத்தர் வரணும்னு அப்படிதான். ஆனா அந்த கிருஷ்ணர் சொன்னார், அன்னைக்கு நீ 5 குணம் வேணும்னு கேட்டா 5 குணமும் 5 பேரா வந்துட்டான். அட்ஜஸ்ட் பண்ணி இரு. இப்ப குந்தி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறா. அவள் நல்ல வேளை அதுல ஒரு பாகியம் பண்ணிருக்கா. ஒரே மாமியார், 5 ஹஸ்பண்ட், ஒரே மாமியார். 5 மாமியாரா இருக்கணும்னா இப்ப சீதை அதனாலதான் கொஞ்சம் அவஸ்தப்பட்டா ராமாயணத்துல. ராமருக்கு 14 வருஷம் தண்டகாரண்யம்னு நிர்ணயம் ஆயிடுறது. சீதா இடத்துல இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? வில் மிஸ் யூ ராமா. வைதேகி காத்திருந்தாள் என்று உனக்காகவே நான் காத்து கொண்டிருப்பேன் என்று வழி மீது விழி வைத்து இப்படிலாம் வச்சிருப்பேன். அவன் விட்டா கூட வரேன்னு விட்டா. ராமன், ஏமா காடாச்சே, என்னோட நீ என்ன கஷ்டப்பட போற? அது உங்க மாமாவோட இருக்கணுமே. இங்க இத்தனை மாமியார்களோட இருக்கிறதுக்கு நான் உன்னோட வரதே தேவையில்ல இல்லையா? அதுல கௌசல்யா, கை சுமித்ரா 350 பத்னிகள்னு ராமாயணத்துல இருக்கு. அதாவது சப்தசதார்த்தம் 700ல பாதின்னு வால்மீகி எடுக்கிறது. 350 ஒய்ஃபான் தசரதர். அதுல 3 பேர் தான் நமக்கு தெரியும். 350 மாமியார்கள் எல்லாம் அப்போ இப்போன்னு இல்லைன்னா நன்னா வேற இருக்கு. அதோட இருக்கிறதுக்கு நான் உன்னோடய கூட வந்துருவேனேன்னா. இங்க திரௌபதிக்கு அந்த விதத்தில் ஒரு லாபம் என்னன்னா, ஒரே மாமியார். குந்தி காலில் விழுந்து சேவிக்கிறார். என்ன பியூட்டி பாருங்க. குந்தி ஆசீர்வாதம் பண்றா. இதெல்லாம் we should inscribe them in golden letters in our houses. யதேந்திராணி ஹரிஹயே ஸ்வஹா சைவ விபாவசோ ரோஹிணீ ச யதா சோமே தமயந்தி யதா நளே யதா வைஷ்ரவணே பத்ரா வசிஷ்டே சாப்யருந்ததி யதா நாராயணே லக்ஷ்மி ததா த்வம் பவ பர்துசு. எப்படி பெருமாளுக்கு லக்ஷ்மி இருக்காளோ, எப்படி தமயந்தி நளனுக்கு தமயந்தி இருக்காளோ அந்த மாதிரி நீ இருக்கணும். அதை சொல்லிட்டு குந்தி ஒரு வார்த்தை சொல்றா. அம்மா, நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் குந்தி. எங்க அப்பாக்கு நான் பிருதா என்கின்ற பெயரோடு பிறந்த உடனே எங்க அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கெல்லாம் குந்தி போஜன் ஒரு ராஜாக்கு என்ன தத்து கொடுத்துட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, அடாப்ஷன் இந்த குழந்தை வருது. நம்ம சிம்பிளா முடிச்சிடறோம். அந்த குழந்தைக்கு இப்ப இன்ட்ரடியூஸ் பண்றோம், இனிமே இவர் தான் அப்பா. அப்ப அந்த குழந்தையுடைய மனசுல எவ்வளவு டர்மாயில் இருக்கும். புது சரௌண்டிங்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். திரௌபதி, எங்க அப்பா பிருதாங்கிற பேரோடு நான் குந்தி போஜன் கிட்ட போறது குந்திங்கிற பேர்ல. ஏதோ எல்லாம் ஒரு மாதிரி சௌக்கியமா போயிட்டு இருக்கும்போது துர்வாசர் வந்தாரு, ஒரு மந்திரம் கத்து கொடுத்தாரு. ஏதோ ஜபிக்கலாம்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில என்னென்னவோ நடந்து கொடுத்து. சரி, பாண்டுவ கல்யாணம் பண்ணிட்டு சுகபோகங்களை அனுபவிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள கல்யாணமாகி 1 வாரத்துல மத்திர தேசத்துக்கு போய் மாத்ரியை திருமணம் செய்து கொண்டு வந்தார். அதுவே எனக்கு துக்கம் தாழவில்லை. சரி, நாங்க எல்லாத்தையும் ராஜ்யத்தை விட்டு வனத்துக்கு சென்று சில நாட்கள் ஆசிரமத்தில் தங்கலாம்னு நினைக்கும் போது அவர் ஒரு தம்பதியை வதம் செய்து விட்டார். அந்த சாபானுவசமாக எனக்கும் அவருக்கும் குழந்தை பிறக்காது என்று தெரிந்தவுடன் தேவதைகளின் அனுகிரகத்தால் 3 குழந்தைகளை ஈண்டெடுத்து, அடுத்தது மாத்ரிக்கு மந்திரத்தை கத்துக் கொடுத்து நகுல சகதேவர்களை ஈண்டெடுத்தாள். எல்லாம் இருக்கும்போது திடீர்னு அவரும் போய் அவளும் போயிட்டா. 5 குழந்தைகளை நான் வளர்த்து திரௌபதி. அந்த 5 குழந்தைகளை ஹஸ்தினாபுரத்துக்கு அழைத்து வரலாம் என்று பாவித்தால், ஏதோ சின்ன குழந்தைகள் சண்டை போடுறான்னு பார்த்தா இந்த துரியோதனன் என் பிள்ளை பீமனுக்கு விடம் வைத்தான். ஐயோ, அந்த குழந்தை பொழைச்சு வந்ததே போறோம்னு நான் நினைச்ச பொழுதும் லாக்ஷா கிரகத்தில் எங்களை இறக்க வேண்டும் என்று நினைத்தான். பகாசுரனை வதம் செய்து விட்டு இங்க லைஃப்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் திரௌபதி. அம்மா, நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன் திரௌபதி. நான் என் லைஃப்ல என் வாழ்க்கையில பட்ட எந்த கஷ்டமும் நீ படக்கூடாது. என்ன ஒரு பிராட் மென்டாலிட்டி பாருங்க. நம்ம பட்ட கஷ்டத்தை இன்னொருத்தர் படக்கூடாது. நான் படு. எனக்கு இருந்ததா நேஷனல் மிக்சி எனக்கு உரல்ல நான் அரைச்சேன். என்ன அதெல்லாம் அரைச்சாதான் நல்லா வரும் அப்படின்னு எல்லாரும் யூடியூப்ல நீ உட்காந்து அது அரைச்சுடுது. அவளை என்னன்னா, இந்த லாஸ்ட் 100 years நீங்க எடுத்த சீரியல் இதெல்லாம் பாருங்க, திரும்பி 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 போர் அடிக்கிற மாதிரி மாமியார் மருமகள். அது அப்படியே மாத்துவோமே. குந்தியுடைய வாக்கியத்தை ஒரு மாமியார்ன்னு சொன்னா
வாட் அ ஃபேமிலி சிவிலைசேஷன் வி வில் பி. இந்த சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஐடியலி நம்ம ஒரு ஒரு டீ பிரேக்குக்காக உட்காந்துக்கிறோம், எல்லாரும் ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கிறோம் வீட்டில், ராமாயணத்தை டிஸ்கஸ் பண்ணணும், திருக்குறளை டிஸ்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு குடும்பமா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் சண்டை, இவாளை சொல்றது. அப்ப நம்ம லெவல் ஆஃப் நாலேஜ் எந்த லெவல்ல இருக்கோம் பாருங்க. வி ஆர் நாட் ப்ரோக்ரெசிவ். பா, குந்தி எப்படி ஆசீர்வாதம் பண்ணிக்கா, வரக்கூடிய மாட்டுக்கும் என் பொண்ணு மாதிரி, அந்த பொண்ணும் ஐயோ எங்க அம்மா மாதிரி அவளை அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இந்த ஃபேமிலியல் ஃபைட்ஸ் எல்லாம் அவாய்ட் ஆயிடும் பாருங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். பகவத்கீதையில கிருஷ்ணர் நம்ம அந்த லெவலுக்கே போக மாட்டேங்கிறோமே, திரும்பி 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 இவா சண்டை போடுறா. அப்ப எப்போது நமக்கு பரபக்தி, பரஜான, பரமபக்தி ஏற்பட்டு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி வைகுண்டத்துக்கு போறோம்? திரும்பி இதே விஷயத்துல உட்கார்ந்து இருக்கோம்னு வச்சுக்கோ. குந்தியுடைய வாக்கியம் இதெல்லாம் மகாபாரதம்லாம் ஒரு ஒரு பொக்கிஷம். சரி, இவாளுக்கு இந்த மாதிரி ஆனோன்னு இப்ப திரும்பி இவாள்லாம் கிருஷ்ணர் சொல்லிட்டார், நீங்கள்லாம் பஞ்சபாண்டவாள், சரி இப்ப நீங்க உங்க உரிமையை பெறுவதற்காக போயிடுங்க ஹஸ்தினாபுரத்துக்கு. இப்பதான் ப்ராப்ளம். ஹஸ்தினாபுரத்துல போய் 5 பேரும் திரௌபதியோட போய் நின்ன உடனே இன்னைக்குதான் துரியோதனன் வாயை விட்டு அழறோம். அன்னைக்கு ஒரு நாள் அழுதான் பாருங்க, அது அழுகையே இல்லை. இது நமக்கே அப்படி வரும். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப எங்க தாத்தா பாட்டினா எனக்கு உயிர். எங்க தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்த எங்க தாத்தா பாட்டினா உயிர். எங்க அப்பா அம்மாவை விட எனக்கு எங்க தாத்தா பாட்டி தான் பிடிக்கும். அவ்வளோ ஒரு மெச்சூரா எனக்கு ரொம்ப ஆசையா வளர்த்தா. எங்க பாட்டி இருந்த வரைக்கும் உயிர், அவளுக்கும் என்னென்ன கண்டா உயிர். போயிட்டா, இப்ப போன உடனே யாரோ தர பிடிச்சா. இப்ப நீங்க உங்க ஆத்த வச்சு உங்களுக்கு யாரை பிடிச்சிக்கோ ஒருத்தர் போயிட்டாருன்னு தெரிஞ்சு டெத் சர்டிபிகேட்லாம் வாங்கி நம்ம ஆத்துல அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வாத்தியாரை கூட்டு, அப்புறம் இந்த 9, 10, 11 நாட்கள்லாம் ஊனிட்டு அப்புறம் இந்த சோத கும்பம் இதெல்லாம் வச்சு சமாராதனை பண்ணி, அது ஒரு சம்பிரதாயத்துல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். 13வது இல்ல கோதானம், இந்த தானங்கள்லாம் பண்ணுவோம். இந்த வெள்ளி தானம் பண்ணுவா, வெள்ளி டம்ளர் யாருக்காவது வெள்ளியில ரஜதத்தை தானம் பண்ணணும். அது பொதுவா மாப்பிள்ளைக்கு கொடுத்துருவா. வெளியில யாருக்கு நன்னாயிட்டாருன்னா என்ன பண்றது? அதனால ஆத்து மாப்பிள்ளைக்கு மோதிரமோ இதுவும் போயிடும். அதனால இது இப்படியே தானம் பண்ணிட்டு 13வது நாள் வைகுண்ட சமாராதனை முடிச்சுட்டு எல்லாருக்கும் அன்னைக்கு பட்சணம் கொடுப்பா. யாராவது வந்தா அன்னைக்கு 13வது நாள் சமாராதனை பண்ணிட்டு சாப்பாடு போட்டு பட்சணம் கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம ஆத்துல உட்காரும் போது கதவை யாரோ தட்டுறா. போனவரை வந்துட்டார். இப்போ போனதை விட இப்போ அழுவோம். என்ன சார் 5 லட்சம் செலவு பண்ணியிருக்க, திரும்பி இது நிக்கிறதே இல்லையா? வாத்தியார் என்ன திருப்பி கொடுத்துட போறாரா? நம்ம போய் வாத்தியார் கிட்ட அப்ளை பண்ண முடியுமா? அவர் நான் ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இந்த பஞ்சபாண்டவாள் நல்லா நின்றுடுத்து. உடனே துரியோதனன் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். மாமா இது என்ன இப்படி ஆயிடுத்தேன்னு. அப்பதான் பீஷ்மர் சொன்னார், இதை பாருப்பா, உனக்கும் அவர்களுக்கும் ஆகாது. இட் இஸ் பெட்டர் யூ டிவைட் த ப்ராப்பர்ட்டி. பெற்றோர்கள் இருக்கும் போதே அதெல்லாம் சாமர்த்தியமா பண்ணிட்டு போனாதான் உயிரை உண்டு. அது அப்புறம் பின்னாடி பார்த்து சண்டை போட்டு நிற்கும் இல்லையா? அதனால இப்ப பிரிச்சுறது பெட்டர்னு சொல்லணும். இந்த திருத்தராஷ்டிரன் பாருங்க, நான் சொன்ன பாருங்க, ஒரு 6:20க்கு சொன்னேன். இன்னைய நாள் அசோக் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்குதான் 6:20க்கு சொன்னேன். என்னன்னா இந்த திருத்தராஷ்டிரன் வெளியில குருடனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய பேரு கண்ணு தெரியாதவா சாதிச்சது அவ்வளவு. இவன் அந்த குருடன், மனசளவுல குருடன். பிள்ளைனா ஒரு வியாமோகம்.